ஸோ பாருங்க, இன்னைக்கு கிளாஸ்ல ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சம்ஸ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட். சரியா, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோமா. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க, எப்படி போடுறது அப்படிங்கிறது. சிம்பிள் சம் அன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா. இது வந்து வித் அட்ஜஸ்ட்மெண்ட். டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ட்ரையல் பேலன்ஸு மார்ச் 31 2014 உங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இங்கே ஒன்றொன்னா நான் ரெட்டில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே எங்கெங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு வந்துடலாம். ட்ராயிங்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம கேபிட்டலோட அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கேஷ் அட் பேங்க்கு பேலன்ஸ் ஷீட்டில் போடக்கூடிய ஐட்டம். பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் போடக்கூடிய ஐட்டம். லோன் அண்ட் பில்டிங், அதாவது அசட்டோட சேர்ந்து லோன் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த லோன் அப்படின்னு கன்சிடர் பண்ணி இதை அசட் சைடு எழுதணும். சரியா, நான் சொல்கிறது புரியுதா. பில்டிங் வந்து அசட்டு, லோன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன அசியூம் பண்ணிப்பீங்க அப்படின்னா, கிரெடிட் சைடில் போடக்கூடிய லோன் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்க கூடாது. அசட்டோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது நம்ம என்ன செஞ்சுருக்கக்கூடிய நம்ம வெளியே நம்ம கடன் கொடுத்துருக்கோம். அப்போ இது நமக்கு அசட்டாக வரும். புரிஞ்சுதாமா. ஸோ அதனால் இது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் எழுதுவீங்க. ஃபர்னிச்சர் உங்களுக்கு தெரியும் அசட்டு. டிஸ்கவுண்ட் அலௌடு இஸ் அன் எக்ஸ்பென்ஸு, ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட்டில் வரும். பேங்க் சார்ஜஸ் இஸ் அன் எக்ஸ்பென்ஸு, அஃபீஷியல் எக்ஸ்பென்ஸு, அதனால் பிஎன்எல் அக்கௌண்ட்டு. சேலரிஸ் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போடுவீங்க. பர்ச்சேசஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் ஃப்ரம் சேல்ஸ். சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸை லெஸ் பண்ணுவீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இல்லையாம்மா. அதுக்கப்புறம் பாருங்கள், கேரேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடக்கூடிய எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன ரீசன் கேரேஜ் அப்படின்னு வெறுமனே கொடுத்தாங்க அப்படின்னா, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் என்னது, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஐட்டம் தான். கேரேஜ் இன்வெர்ட்ஸு கேரேஜ் அவுட்வர்ட்ஸு அப்படின்னு கொடுத்துருந்தா தான் நீங்கள் அதை பிரிக்கணும். சரியாம்மா. ஸோ வெறுமனே கேரேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் அதை எதுவாக கன்சிடர் பண்ணிக்கலாம், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஐட்டமாக கன்சிடர் பண்ணிக்கொள்ளலாம். ரைட்டா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? லிசன் பண்ணுறீங்களா? ரைட். ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதில் எதுக்கு ஸ்டார் போட்டிருக்கேன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதனால் இங்கே ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன். சரியா. ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பிஎன்எல் அக்கௌண்ட்டில் வரும். பிளான்ட் அண்ட் மிஷினரி பேலன்ஸ் ஷீட்டில் வரும். புக் டெப்ஸ் அப்படின்னாலும் டெட்டாஸ் அப்படின்னாலும் ஒன்று. சரியா, கடனாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில். புக் டெப்ஸ் அப்படின்னாலும் டெட்டாஸ் அப்படின்னாலும் ஒன்று. சரியாம்மா. டெட்டாஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் புக் டெப்ஸு தான், அது புக் டெப்ஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் டெட்டாஸை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் போடணும். பேட் டெப்ஸ் இருக்குது கணக்கில், ஏற்கனவே சம்மில் ட்ரையல் பேலன்ஸ்லேயே வந்து என்ன இருக்குது, பேட் டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். இன்சூரன்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். மேலே ஸ்டார் போட்டிருக்கேன், ஏன்னா இன்சூரன்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பின்னாடி வருது. கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடு. ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸே இங்கே வந்து எப்படி இருக்குது, கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து கிடையாது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது இன்கம். லோன் அப்படிங்கிறது இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய லோன். சரியா, இந்த லோனை நீங்கள் அசட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். அதாவது நீங்கள் வெளியே கொடுத்துருக்கிறது இந்த லோன் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடியது. கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் இதை லயபிலிட்டி சைடில் போடணும். அன்றைக்கே நான் சொன்னேன், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு கிரெடிட் சைடில், சாரி ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் வரக்கூடியது எல்லாமே நீங்கள் லயபிலிட்டி சைடில் காமிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையாம்மா. ஸோ லோன் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வரும், கிரெடிட் சைடு வரும். அடுத்தது பாருங்கள், சாரி பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு வரும். அதுக்கு பிறகு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸை யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் ஃப்ரம் பர்ச்சேசஸ். அப்புறம் ரிசர்வ் ஃபார் பேட் டெப்ஸ், இது வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ரிசர்வ் ஃபார் பேட் டெப்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஏற்கனவே கணக்கில் பேட் டெப்ஸ் இருக்குது, கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே கணக்கில் பேட் டெப்ஸ் இருக்குது, ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ ப்ரொவிஷன் இருக்குது, ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ரைட்டா. ஸோ பின்னாடி நம்ம என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரெடிட்டாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு வரும். சரியா, இப்போ எதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் ஸ்டார் போட்டிருப்பேன் பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் உங்களுக்கு தெரியும் 2 times அப்பியர் ஆகும். ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஷீட். கிரியேட் அ ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 10% ஆன் புக் டெட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம
எப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை வந்து நியூ ப்ரொவிஷன் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ரைட்டாமா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறோம்? நியூ ப்ரொவிஷன். ஏன்னா ஏற்கனவே கணக்கில் வந்து என்ன இருக்குது? ஏற்கனவே கணக்கில் என்ன இருக்குதுமா? சொல்லுங்க. ஏற்கனவே கணக்கில் என்ன இருக்கு? ஏற்கனவே சம்ல என்ன இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்றீங்களா? பேட் டெப்ஸ். ஏற்கனவே கணக்குல ஒரு பேட் டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்க எதுவா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, இட் ஹாஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் ஓல்டு ப்ரொவிஷன். புரிஞ்சுதா? நான் இங்க எழுதுறேன் பாருங்க. இது வந்து ஓல்டு ப்ரொவிஷன். அதாவது கணக்குல ஒரு ப்ரொவிஷனும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு ப்ரொவிஷனும், அதாவது ப்ரொவிஷனும் சொல்லலாம், ரிசர்வ்னும் சொல்லலாமா, ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சரியா? ஸோ கணக்குல ஒரு ரிசர்வ் ஃபார் பேட் டெப்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு ரிசர்வ் ஃபார் பேட் டெப்ஸ் இருக்குது. ஸோ கணக்குல ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கக்கூடியதை ஓல்டு ப்ரொவிஷன் அப்படின்னும், அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியதை நியூ ப்ரொவிஷன் அப்படின்னும் நீங்க எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கணக்கில் இருக்கக்கூடியதை எதுவா எடுத்துப்பீங்க? ஓல்டு ப்ரொவிஷனாக எடுத்துக்கிறீங்க. ரிசர்வ் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எடுத்துக்கக்கூடியதை நியூ ப்ரொவிஷனாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரைட்? ஸோ இதோட இந்த பேட் டெட்ஸை இதோட அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அது பின்னாடி அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் உங்களுக்கு பின்னாடி போட்டு காமிக்கிறேன். அடுத்தது பாருங்க, இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு. ஸோ அன்னைக்கே நான் சொன்னேன், ப்ரீபெய்டு அப்படின்னு வந்தாலே என்னது வரும்? அதை வந்து இன்சூரன்ஸ்லேருந்து லெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எதை செய்யணும்? இதே ஐட்டமை நம்ம அசட் சைடில் என்ன செய்யணும்? காமிக்கணும். ஸோ இட் வில் அப்பியர் 2 times. அடுத்தது பாருங்க, ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங். ரெண்ட் எந்த எக்ஸ்பென்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் யூ ஹாவ் டு ஆட் வித் த கன்சர்ன்ட் எக்ஸ்பென்சஸ் இன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இது ரெண்ட் அப்பியர் ஆகக்கூடியது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில், அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போய் இதை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு பேலன்ஸ் ஷீட்டில் என்ன செய்யணும்? இந்த ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கை லயபிலிட்டியாக காமிக்கணும். ரைட்டாமா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆகும்போது இட்ஸ் அ லயபிலிட்டி. அடுத்தது பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டியூ 6% ஃப்ரம் 6% பெர் ஆனம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுலேருந்து 6%, அதாவது 15,000லேருந்து 6% நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து டியூ அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கணக்கில் காமிச்சிட்டு இதே டியூவை நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனில் லைபிலிட்டி சைடில் இதை காமிச்சிடணும். புரிஞ்சுதா? பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இதே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டியூவை லோன் கூட காமிச்சிடணும். புரிஞ்சுதா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறது. கவனிச்சுக்கிட்டீங்களா? என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கவனிச்சுக்கிட்டீங்களா? நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? சரி, எழுத வேண்டாம், லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு கிளாஸ் ரூமுக்கு வந்துடும். சரியா? எழுத வேண்டாம், யாரும் எழுத வேண்டாம், லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. லிசன் கேர்ஃபுல்லி. ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் போடலாமா? ஸோ இது பாருங்க, இது வந்து ஒர்க்கிங் நோட்ஸு. இது வந்து நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும்போது சொல்கிறேன். சரியா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 2 ஓப்பனிங் ஸ்டாக்கு 60,220 போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, பர்ச்சேசஸ் எவ்வளவு? 1,99,080. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அதோட என்ன செஞ்சுருக்கிறீங்க? லெஸ் பண்ணியிருக்கிறீங்க. அவுட்டர் காலமில் அமௌண்ட்டு காமிச்சிருக்கீங்க. அது மாதிரி கேரேஜ் ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு எங்கே போடணுன்ட்டு. கேரேஜ் அமௌண்ட் போட்டாச்சு. சேல்ஸ் காமிச்சாச்சு. சேல்ஸ் ரிட்டர்ன்லேருந்து லெஸ் பண்ணி அவுட்டர் காலமில் அமௌண்ட் போட்டாச்சு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியுன்றதுனால ட்ரேடிங் அக்கௌண்ட் இங்கே போட்டாச்சு நம்ம. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. க்ளோசிங் ஸ்டாக் போட்டாச்சு. ஸோ கிடைக்கக்கூடியது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேம்மா. அடுத்தது நம்ம போகலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ பாருங்கள், பை கிடைச்ச கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா? ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு? பை கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு? கிடைச்ச கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு? 86,610. அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. ரைட்டா? இப்போ ஒவ்வொரு செலவாக நம்ம என்ன செய்யலாம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரிசையாக எழுத ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலௌடு, to
டிஸ்கவுண்ட் அலௌடு ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். டிஸ்கவுண்ட் அலௌடு எவ்வளவு? 3960. டிஸ்கவுண்ட் அலௌடஸ் அன்மியூட் பண்ணிக்கோங்க 3960. அடுத்தது 2 பேங்க் சார்ஜஸ் 100. சரியா? அடுத்தது பாருங்க ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் இன்னர் காலம்ல போடணும். கவனிங்க, ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் இதெல்லாம் போட்டாச்சு. டிராயிங்ஸ் இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டு P&L அக்கௌண்ட்ல வரிசையாக எழுதிட்டு வரீங்க. டிஸ்கவுண்ட் அலௌட் எழுதியாச்சு, பேங்க் சார்ஜஸ் எழுதியாச்சு, சேலரிஸ் இனிமே தான் எழுதணும். அதுக்கு முன்னாடி ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஸ்டார் போட்டிருக்குது. இதில் ரெண்ட் அண்ட் டாக்ஸஸில் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணணும். சரியா? ஸோ ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் இன்னர் காலமில் என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க 7680 எழுதிட்டு ஆட் அவுட்ஸ்டாண்டிங். நான் வந்து ஒரு ஓ போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு எஸ் போடுறேன். இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றத ஷார்ட்டாக நம்ம சொல்கிறது. எலாபரேட்டிவாக என்ன செஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நம்ம எழுதிட்டு இருக்க வேண்டாம். சரியா? 150 அவுட்டர் காலமில் அமௌண்ட்டு லெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 7830 இல்லையா? 7830 ரைட். அடுத்தது பாருங்க 2 general expenses. general expenses எவ்வளவு? 3630. 3630. அடுத்தது பாருங்க ஜெனரல் எக்ஸ்பென்சஸ்க்கு அடுத்தது என்னது? சேலரிஸ் இல்லையா? 2 சேலரிஸ் அமௌண்ட் என்னது? 6420. ஸோ 6420. சேலரிஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடையாது. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதனால் அப்படியே நம்ம அவுட்டர் காலமில் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸு. கவனிங்க, பேங்க் சார்ஜஸ் போட்டாச்சு, சேலரிஸ் போட்டாச்சு, அடுத்தது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சு, பேட் டெப்ட்ஸ் கடைசியில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். இன்சூரன்ஸில் என்ன உண்டுமா? இன்சூரன்ஸில் என்ன உண்டு சொல்லுங்க கேர்ள்ஸ்? இன்சூரன்ஸ் whether there is adjustment or not? ப்ரீபெய்ட் இருக்கு மேம். ப்ரீபெய்டு இருக்கு. ஸோ ப்ரீபெய்டை வந்து நம்ம என்ன செய்யணும்? லெஸ் பண்ணணுன்றதை ஏற்கனவே நம்ம போன சம்லேயே சொல்லியாச்சு. ஸோ இன்சூரன்ஸ் 750, ப்ரீபெய்டை மைனஸ் பண்ணணும். சரியா? ஸோ இன்சூரன்ஸ் பாருங்க 750, இதில் லெஸ் அப்படின்னு போட்டு ப்ரீபெய்டு 50 இல்லையா? ஸோ அவுட்டர் காலமில் 700. வந்துடும். அடுத்தது பேட் டெப்ட்ஸ்க்கு போகலாம். பேட் டெப்ட்ஸ்க்கு இங்கே ஒரு ஒர்க்கிங்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பேட் டெப்ட்ஸ் உடைய அமௌண்ட்டு 1250 ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. ரைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ட்ரையல் பேலன்ஸில் இருக்கக்கூடிய ஐட்டமோட ஓல்டு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா? அந்த ஓல்டு ப்ரொவிஷனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் நியூ ப்ரொவிஷனையும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன். பேட் டெப்ட்ஸ் உடைய அமௌண்ட் பார்த்துக்கோங்க 1250.
ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நியூ ப்ரொவிஷனை உள்ளே கொண்டு வந்துடணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நியூ ப்ரொவிஷனுக்கு என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிரியேட் எ ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 10% ஆன் புக் டெப்ட்ஸ். புக் டெப்ட்ஸ்னாலும் டெட்டாஸ்னாலும் ஒன்றுன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையாம்மா. புக் டெப்ட்ஸ்னாலும் டெட்டாஸ்னாலும் ஒன்று. அப்போ டெட்டாஸில் இருந்து வி ஹாவ் டு ஃபைண்ட் 10% என்னது ரிசர்வ், அந்த நியூ ப்ரொவிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். டெட்டாஸுடைய அமௌண்ட் என்ன? 82,740. ஸோ பேட் டெப்ஸை போட்டுக்கோங்க, இன்னர் காலமில் பேட் டெப் போட்டுக்கோங்க. 1250 அமௌண்ட் எழுதிருங்க. இதோட எதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ப்ரொவிஷன், ரிசர்வோடைய நியூ ப்ரொவிஷன் எதுலேருந்து கண்டுபிடிக்கிறது? டெட்டாஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறது. தப்பி போய் யாரும் பேட் டெப்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் உங்களுக்கு, சரியா? ஸோ புக் டெப்ஸ்லேருந்து 10% கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பேட் டெப்ஸ்லேருந்து நியூ ப்ரொவிஷனை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? அதுலேருந்து கிடைக்கும் இல்லையா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சரை கீழே போட்டுக்கோங்க. ஸோ 1250 ப்ளஸ் 8274 எப்படி வந்தது? 82,740 டெட்டாஸோடைய டோட்டல் இன்ட்டு 10/100. ஸோ 8274. ஸோ கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9524 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஓல்டு ப்ரொவிஷனை லெஸ் பண்ணணும். ஓல்டு ப்ரொவிஷன் இங்கே அமௌண்ட் எவ்வளவு? 4650, ரைட்? ஸோ லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன். அப்போது சம்முடைய மாடல் கேல்குலேஷன் பார்த்துக்கோங்க. பேட் டெப்ஸ் ஆட் நியூ ப்ரொவிஷன் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன், சரியா? பேட் டெப்ஸ் ஆட் நியூ ப்ரொவிஷன். அந்த நியூ ப்ரொவிஷன் வந்து அமௌண்ட்டாக கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, பர்சன்டேஜாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் ஃப்ரம் டெட்டாஸ், சரியா? ஸோ பேட் டெப்ஸ் ப்ளஸ் நியூ ப்ரொவிஷன் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன், அது கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம டைரெக்டாகவே என்ன செஞ்சிடலாம்? எழுதிடலாம். ஏன்னா இங்கே முன்கூட்டியே என்ன செஞ்சாச்சு? ஒர்க்கிங்ஸு போட்டாச்சு. ஸோ பேட் டெப்ஸ் டு bad debts $4,774. Sorry, 4,874. 4,874. புரிஞ்சுதா? அம்மா பேட் டெப்ஸ் கால்குலேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? திருப்பி ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? பேட் டெப்ஸ் கால்குலேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ பேட் டெப்ஸ் ஆட் நியூ ப்ரொவிஷன் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன், கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் எழுதிடலாம். அப்படி இல்லாட்டி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஒர்க்கிங்ஸ் போடுற மாதிரி இருக்கும்மா, சரியா? எது வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அவுட்ஸ்டாண்டிங். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது லோனுடைய அமௌண்ட் பாருங்கள். லோனுடைய அமௌண்ட் வந்து லைபிலிட்டி சைடு எவ்வளோ இருக்குது? லோனுடைய அமௌண்ட்டு 15,000 இருக்கு இல்லையாம்மா? ஸோ 15,000 இன்ட்டு 6/100 எவ்வளவு? 900 வரும், சரியா? 15,000 இன்ட்டு 6/100 நான் இங்கே சைடில் எழுதுகிறேன். இன்ட்டு 6/100 ஆன்சர் வந்து 900. இந்த 900 தான் அப்படியே நீங்கள் என்ன செய்யணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டியூ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன காமிக்கணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காமிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டியூ எவ்வளவுமா? 900. ஸோ எல்லாமே நம்ம போட்டாச்சு. we can balance the account. நம்ம இப்போ அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் அலோடு போட்டாச்சு, பேங்க் சார்ஜஸ் போட்டாச்சு, ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணியாச்சு, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சு. பேலன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இன்சூரன்ஸ் போட்டாச்சு, பேட் டெட்ஸோடைய ஒர்க்கிங்ஸோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. இன்சூரன்ஸ் அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போட்டாச்சு. கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு போடலையோ? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. கிரெடிட் சைடு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்கமில் காமிக்கணும் இல்லையா? ப்ராஃபிட் அண்ட் லாஸில். ஸோ அதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறோம். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எவ்வளவு? 2,980. ஸோ 2,980 ரைட்டாம்மா?
ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க, அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணுங்க. என்னாச்சு, சத்தமே இல்லை. அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணுங்க. டோட்டல் எவ்வளோமா வருது? கிரெடிட் சைடு டோட்டல் சொல்லுங்க. $89,590. $89,590. So you have gross profit, sorry net profit எவ்வளவு? 2 எவ்வளோ வருது? net profit carry down எவ்வளோ வருது சொல்லுங்க. மைனஸ் பண்ணுங்க எல்லாத்தையும். கால்குலேட்டர்ஸ் கையில் வச்சுருக்கீங்களா? 61,176 ரைட்டாமா? 61,176. ஸோ இதுதான் நெட் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு முடியுது. ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு இங்கே வந்து முடியுது. do you understand? புரிஞ்சுதா உங்களுக்கு? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் புரிஞ்சுதா? Yes ma'am. ரைட். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் போலாமா? போகலாம் மேம். பேலன்ஸ் ஷீட் as on March 31st 2014. சரியா? ஸோ 2 காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. liabilities, assets. So first column is liability, assets, right. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைபிலிட்டிஸில் நம்ம தெரியக்கூடியதெல்லாம் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைபிலிட்டிஸ் முடிச்சிடலாம். கிரெடிட்டாஸ் ஈஸியானது. ஸோ கிரெடிட்டாஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. லோன்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை ரெண்டையும் முதல்ல போட்டுட்டு அதுக்கு பிறகு கேபிட்டலுக்கு போங்க. சரியா? ஸோ கிரெடிட்டாஸ் எவ்வளவு? கிரெடிட்டாஸ் அமௌண்ட் எவ்வளவு? 18,670. இதுதான் கிரெடிட்டாஸோடைய அமௌண்ட்டு. இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ லோனில் நம்ம ஏற்கனவே ஒரு என்ன செஞ்சு வச்சுருக்கோம்? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம போட்டு வச்சுருக்கோம். லோன் அமௌண்ட்டு டியூ. ஸோ இதோட இந்த லோன் அமௌண்ட்டு டியூவை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஸோ 2 தடவையும் என்ன செய்கிறோம்? நம்ம அதை காமிக்கிறோம்.
லோன் டியூ 900. ஸோ இந்த 900ஓட என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை போடுறோம் 15,900 ஆட் பண்ணணும். சரியா, லெஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பிறகு யூஸ்வலாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் போடுற மாதிரி கேபிட்டல், ஆஸ் யூஷுவல் நீங்கள் போடுற மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கேபிட்டலில் இன்னர் காலமில் போட்டுக்கோங்க. கேபிட்டல் வந்து 1,50,000. 1,50,000. இது கூட நம்ம எதை லெஸ் பண்ணுறோம், சாரி ஃபஸ்ட்டு எதை ஆட் பண்ணுறோம், நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கிறோம். நெட் ப்ராஃபிட் NP அப்படின்னு போட்டுக்கிறேன் ஷார்ட்டாக. நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 61,176. ஸோ அதை அப்படியே எங்கே நான் ஆட் பண்ணுறேன், 1,50,000ஓட இதை நான் ஆட் பண்ணுறேன். 61,176. எனக்கு வந்து அமௌண்ட்டு எவ்வளோ கிடைக்கும், இப்போது ஆட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. ஆட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், 1,50,000ஓட ஆட் பண்ணுங்கம்மா. 2,11,176. சரியா, ஸோ அது கூட நான் எதை லெஸ் பண்ணுறேன் அப்படின்னா டிராயிங்ஸை லெஸ் பண்ணுறேன். டிராயிங்ஸ் அப்படின்னு மட்டும் எழுதிக்கிறேன். டிராயிங்ஸை லெஸ் பண்ணுறேன். ஸோ 6,300. சரியா, 6,300. ஸோ அவுட்டர் காலமில் அமௌண்ட்டு எவ்வளோ வருது, 2,04,876. ரைட். அடுத்தது பாருங்கள் அசட் சைடு. ஸோ லைபிலிட்டி சைடு எல்லாமே எழுதியாச்சு, ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எழுதியாச்சு, லோன்ஸ் எழுதியாச்சு, இதெல்லாம் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு, கிரெடிட்டார்ஸ் எழுதியாச்சு. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் நம்ம அசட் சைடு போடணும். இது எல்லாமே நம்ம எதில் போடணும் அப்படின்னா அசட் சைடில் தான் நம்ம இங்கே போடணும். கடைசியாக கரண்ட் லைபிலிட்டி காமிச்சிக்கலாம். சரியா, ஸோ கடைசியாக கரண்ட் லைபிலிட்டி காமிச்சிக்கலாம். ஸோ அசட்ஸ் பாருங்கள், அசட்டில் நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டியது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் அசட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு நம்ம கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் எல்லாம் கடைசியில் போட்டுக்கலாம். சரியா, ஃபிக்ஸட் அசட்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. பில்ஸ், சாரி லேண்ட் அண்ட் பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோம்மா, லேண்ட் அண்ட் பில்டிங் பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம். $42,580. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. தென் அடுத்தது வந்து ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. 5,130. அடுத்தது பாருங்கள் plant and machinery. plant and machinery 31,640. அடுத்தது bills receivable. bills receivable 42,580. அடுத்தது புக் டெட்ஸ், டெட்டாஸ். புக் டெட்ஸோட இதனை வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். புக் டெட்ஸோடைய அமௌண்ட் வந்து 82,740. சரிங்களா, இதோட நீங்கள் எதை தான் லெஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ ப்ரொவிஷன், அதாவது நியூ ப்ரொவிஷனை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். நியூவாக கண்டுபிடிச்சது புக் டெட்ஸ்லேருந்து 8,274. ஓல்டு ப்ரொவிஷனில் கை வைக்கவே கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. சரியா, ஸோ அதனால் பேட் டெட்ஸோட எதை மட்டும்தான் நீங்கள் லெஸ் பண்ணணும், நியூ ப்ரொவிஷனை மட்டும்தான் நீங்கள் லெஸ் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ ரெண்டு சைட்லேயுமே எல்லாமே போட்டாச்சு. க்ளோசிங் ஸ்டாக் போடணும் இல்லையா? ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு அமௌண்ட்டு? க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்ட்டு 70,000. 70,000 போட்டாச்சு. இப்போ ரெண்டு சைட்லேயும் உள்ள கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி நம்ம போட்டுடலாம். இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு வந்து கரண்ட் அசட்டு, ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வந்து கரண்ட் லைபிலிட்டி. சரியா? ரெண்டையுமே நம்ம காமிச்சிடலாம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு 50. அடுத்தது ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இட்ஸ் அ கரண்ட் லைபிலிட்டி. ஸோ அது 150. ஸோ ரெண்டு சைடுமே எல்லாத்தையுமே போட்டாச்சாங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எல்லாத்தையுமே போட்டோமான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டு. அப்புறம் ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் நியூ ப்ரொவிஷன் 2 தடவை வந்திருக்கு. தப்பி தவறி கூட ஓல்டு ப்ரொவிஷனை டச் பண்ணக்கூடாது பேலன்ஸ் ஷீட்டில் போடும்போது. சரியா? இதுவும் 2 தடவை அப்பியர் ஆகிருக்கு. ஒன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அப்பியர் ஆகிருக்கு, ஒர்க்கிங்ஸில் போட்டிருக்கோம். இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருக்கோம். 2 தடவை இதுவும் அப்பியர் ஆகிருக்கு. அடுத்தது இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு 2 தடவை அப்பியர் ஆகிருக்கு. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் 2 தடவை வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் 2 தடவை வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் உள்ளது எல்லாமே நம்ம 2 டைம்ஸ் போட்டாச்சு. ஸோ வி கேன் க்ளோஸ் தி பேலன்ஸ் ஷீட் அண்ட் கெட் டேலிடு. சரியா? நம்ம வந்து கொஞ்சம் டேலி பண்ணிக்கலாம். இப்போ அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் பாருங்கள் எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். 2,39,596. இதுவும் இந்த சைடும் அதே போல் வருதான்றதை வெரிஃபை பண்ணுங்க. ஸோ கேஷ் அட் பேங்க் இதில் போடாமல் விட்டுருக்கோம் இல்லையா? ஸோ கேஷ் அட் பேங்க்கு 13,870. ஸோ 13,870 கேஷ் அட் பேங்க்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ டோட்டல் பண்ணால் டேலி ஆகுதான்னு பாருங்கள். டேலி ஆகுது. 2,39,596. ஸோ த பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுதுமா? ஸோ வெரிஃபை பண்ணிக்கோங்க, டோட்டலை சரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வரிசையாக ஒவ்வொன்றா அவசரப்படாமல் செஞ்சுட்டே வாங்க. சம் உங்களுக்கு கிளாஸ் ரூமில் வந்துடும். ஸோ அதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூம்மா.